Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's session, I would like to teach about preventive measures of malaria diseases. Come to the introductory part. Next important heading is prevention of malaria. So in Tamil, malaria நோயை கட்டுப்படுத்தும் முறைகள். So it is possible to break transmission cycle by killing the insect vector. சரிங்களா? It is possible to break. நம்ம என்ன பண்ணலான்னா உடைத்தல், பிரேக்குன்னு உடைத்தல். எதை உடைக்கிற? டிரான்ஸ்மிஷன் சைக்கிள், அதாவது நோய் கடத்தல் சுழற்சியை உடைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உடைக்கிறது? நோய் கடத்தப்படக்கூடிய அந்த சைக்கிள் சுழற்சியை உடைக்க வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கில்லிங் த இன்செக்ட் வெக்டார், அதாவது நோய் கடத்தி செயல்படக்கூடிய அந்த பூச்சிகளை, அதாவது மஸ்கிட்டோவை அழிக்க சொல்கிறாங்க. கில்லிங் த இன்செக்ட் வெக்டார், அந்த கொசு பூச்சிகளை, அந்த நோய் கடத்திகளை அழிச்சிங்கன்னா, ஸோ டு பிரேக் டிரான்ஸ்மிஷன் சைக்கிள், அதாவது தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோய் கடத்திகளை அழிப்பதன் மூலம் நோய் கடத்தல் சுழற்சியை, சைக்கிளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அல்லது உடைக்கலாம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் டிரான்ஸ்மிஷன் சைக்கிள் பை கில்லிங் த இன்செக்ட் வெக்டார். ஓகே, ஹியர் மஸ்கிட்டோஸ் லே தயர் எக் இன் வாட்டர். ஸோ அந்த கொசுப்பூச்சிகள், அந்த மஸ்கிட்டோ தன்னுடைய எக், முட்டைகளை எங்கே வைக்குது? லே அப்படின்னா வைத்தல். எங்கே வைக்குது? எக்ஸ் இன் வாட்டர், தன்னுடைய முட்டைகளை நீரில் வைக்கிறது. நெக்ஸ்ட், த லார்வே கேட்ச், அந்த முட்டைகளிலிருந்து லார்வே, இளம் உயிரிகள் வெளியே வருது. கேட்ச், பொரித்து வெளியே வருகிறது. அண்டு டெவலப் இன் வாட்டர், ஸோ அதே வாட்டரில் தான் அந்த லார்வே டெவலப் ஆகுது, அதாவது வளர்ச்சி அடைகிறது. பட் ப்ரீத் ஏர், ஆனால் அப்படி இருந்தால் கூட அந்த சமயத்தில் ஏரை ப்ரீத் பண்ணுது, அதாவது ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணுது. பை மூவிங் டு த சர்ஃபேஸ், ஸோ அப்படி இருந்தால் கூட அந்த லார்வே எல்லாமே டீப்பில் இருந்து என்ன பண்ணுது? அந்த வாட்டர்னுடைய மேற்பரப்பு, சர்ஃபேஸ்க்கு வருது. பட் தே ப்ரீத் ஏர், தனக்கு தேவையான ஏரை எங்கே சுவாசிக்குது? மூவிங் டு த சர்ஃபேஸ். சரிங்களா? நீரினுடைய மேற்பரப்பிற்கு நகர்ந்து தனக்கு தேவையான சுவாசத்தை, காற்றை பெறுகிறது. அட் த டைம் ஆயில் கேன் பி ஸ்ப்ரேடு. சரிங்களா? ஸோ அந்த சமயத்தில் அந்த நீரில், அந்த மஸ்கிட்டோ லார்வா இருக்கக்கூடிய வாட்டரில் ஆயில் கேன் பி ஸ்ப்ரேடு. ஆயில் கேன் பி ஸ்ப்ரேடுனா, அதாவது எண்ணெய் பொருட்களை தெளித்தல் ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ், அந்த நீரின் மேற்பரப்பில் ஆயிலை எண்ணெயை தெளித்தல், ஸ்ப்ரேன்னு தெளித்தல். டு மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் மஸ்கிட்டோ லார்வே அண்ட் பியூப்பே டு ப்ரீத். சரிங்களா? ஸோ அவ்வாறு செய்வதனால அந்த வாட்டரில் நம்ம கொண்டு போய் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுறது, அதாவது எண்ணெயை தெளிக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம்? ஸோ இம்பாசிபிள், அதற்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். என்னென்னா, மஸ்கிட்டோ லார்வேவும் அதனுடைய பியூப்பே, மஸ்கிட்டோவினுடைய இளம் உயிரிகளையும் பியூப்பேன கூட்டுப்புழுக்கள் ரெண்டும் சுவாசிக்கக்கூடிய வேலையை நிறுத்தலாம். பியூப்பேனா கூட்டுப்புழு, லார்வேனா இளம் உயிரி, ரெண்டுமே மஸ்கிட்டோவினுடையது. மஸ்கிட்டோவினுடைய லார்வே, பியூப்பே ரெண்டினுடைய ரெஸ்பிரேஷனை, ப்ரீத்திங்கை தடுக்கலாம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுனா. ஓகே, நெக்ஸ்ட், பாண்ட்ஸ் அண்டு ட்ரைனேஜ் டிச்சஸ். ஓகே, பாண்ட்ஸ் அண்டு ட்ரைனேஜ் டிச்சஸ். பாண்ட்ஸ்னால் குளைகள், பாண்ட்ஸ் அப்படின்னா குளங்கள்னு சொல்லுவோம். ட்ரைனேஜ் டிச்சஸ் அப்படின்னா வடிகால் பள்ளங்கள், வடிகால் பள்ளங்கள். அண்ட் அதர் பெர்மனண்ட் பாடிஸ், மற்ற நிலையான நிரந்தர நீர்நிலைகளில், இந்த மூணுலையுமே, அதாவது பாண்ட்ஸ், ட்ரைனேஜ் டிச்சஸ், வடிகால் பள்ளங்கள்னு சொல்லுவோம். டிச்சஸ்னால் பள்ளங்கள். பாண்ட்ஸ் அண்டு ட்ரைனேஜ் டிச்சஸ், அதர் பெர்மனண்ட் பாடிஸ், மற்ற நிரந்தர நீர்நிலைகளில் என்ன, வாட்டர் கேன் பி ஸ்டாக்டு வித், அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில், அந்த நீரில்
ஃபிஷ்ஷஸை வளர்க்கலாம். யூ கேன் ஏபிள் டு க்ரோ எ ஃபிஷ்ஷஸ். ஓகே, பாண்ட்ஸ், ட்ரைனேஜ் டிஷஸ் அதர் பெர்மனன்ட் பாடிஸ் கண்டெயின் வாட்டர். ஸோ தேட் வாட்டர் அக்காமடேட் வித் ஃபிஷ்ஷஸ். அதில் நீங்கள் ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். பர்டிகுலர்லி கேம்புசியா அப்படிங்கிற ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். சரிங்களா? கேம்புசியா ஃபிஷ்ஷஸ் விச் ஃபீட் ஆன் மஸ்கிட்டோ லார்வே. அந்த கேம்புசியா அப்படிங்கிற அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து மஸ்கிட்டோ கொசுவனுடைய லார்வே இளம் புழுக்களை சாப்பிடுகிறது. அதுக்கடுத்தது ப்ரிப்ரேஷன் கண்டைனிங் பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ். சரிங்களா? ஸோ பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேன் பி sprayed to kill mosquito larvae since it is not toxic to other forms of life. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இதை வந்து அந்த மஸ்கிட்டோ லார்வா இருக்கக்கூடிய வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பண்ண, நாட் டாக்ஸிக் டு அதர் லைஃப் ஃபார்ம்ஸ், மற்ற உயிரினங்களுக்கு நச்சாக இந்த பேட்டரி இருக்காது. நான் டாக்ஸிக்னா நச்சு அமைப்பாக இருக்காது மற்ற உயிரினங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் மற்ற உயிரினங்களுக்கு தொந்தரவு பண்ணாத ஒரு பேக்டீரியாவை இருக்கிறனால இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பேக்டீரியா வந்து அந்த மஸ்கிட்டோ லார்வா இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியா அந்த லார்வாவை கில் பண்ணிடும். அந்த மஸ்கிட்டோவோட லார்வா இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த இளம் உயிரிகளை கில் பண்ணிடும். அதுக்கடுத்தது த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மலேரியா இஸ் டு அவாய்ட் பீயிங் பிட்டன் பை மஸ்கிட்டோ. அதற்கு அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் மெத்தட், ஒரு சிறப்பான வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா வர தடுக்கக்கூடிய சிறப்பான வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ பிட்டன், அதாவது கொசு பூச்சிகள் கடிப்பதை தடுக்க வேண்டும். நம்ம உடம்புல அந்த கொசு உயிரிகள், கொசு பூச்சிகள் கடிப்பதை, பிட்டனா கடித்தல், தவிர்க்க வேண்டும். ஸோ பீப்புள் ஆர் அட்வைஸ் டு, அதனால் என்ன பண்ணனா, பீப்புள்ஸ் ஆர் அட்வைஸ் டு யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ். அப்போ அந்த கொசு வந்து கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா மஸ்கிட்டோ நெட், கொசு வலையை பயன்படுத்தலாம். ஒயர் கேஜிங் ஆஃப் விண்டோஸ். சரிங்களா? ஸோ சாளரம்னு சொல்லுவோம், சாளரம், ஒயர் கேஜிங் விண்டோ அண்டு டோர்ஸ். சரிங்களா? கதவுகளில் டு ப்ரிவெண்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ். சரிங்களா? ஸோ சாளரம் கொசு கடியை தவிர்க்க கொசு வலைகளையும், சாளரம் மற்றும் கதவுகளை, கம்பி வலைகளை, விண்டோனா சாளரம், அதாவது ஜன்னல்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த விண்டோ டோர் கதவு, இந்த ரெண்டையும் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணனா ஒயர் கேஜ், கம்பி வலைகளை பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இந்த 1950 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம்னு சொல்லுவோம், 1950 இன்ட்ரடியூஸ் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது மலேரியா ஒழிப்பு திட்டத்தை பப்ளிஷ் பண்ணாங்க. இன் 1950 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ்டு த மலேரியல் எராடிகேஷன், எராடிகேஷன்னா அழித்தல், சரிங்களா, அல்லது ஒழித்தல், ப்ரோக்ராம்னா திட்டம், மலேரியா ஒழிப்பு திட்டத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ திஸ் ப்ரோக்ராம் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். சரிங்களா? ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோக்கா வெற்றி அடையவில்லை, சக்ஸஸ் ஆகலை. டியூ டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டண்ட் ஆஃப் பிளாஸ்மோடியம் டு த ட்ரக். நம்ம வந்து இந்த மலேரியா நோயை காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவை அழிக்கிறதுக்கு சில மருந்துகளை பயன்படுத்துகிற ட்ரக், அந்த மருந்துகளுக்கு எதிராக வாழக்கூடிய, அந்த மருந்துகளை செயல்படாமல் அதனுடைய ஃபங்க்ஷனை தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறன் வந்து அந்த பிளாஸ்மோடியத்துக்கு வந்துருச்சான். அதில் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டண்ட் ஆஃப் பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியத்தில் எதிர்ப்பு திறன் வளர்ந்து விட்டது. எதற்கு எதிராக? ட்ரக், நாம் யூஸ் பண்ணக்கூடிய மருந்துக்கு எதிராக. ஓகே, ஸோ யூஸ் டு ட்ரீட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு மஸ்கிட்டோ. அதுக்கடுத்தது அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் மைக்ரோ டு டிடிடி,
டிடிடி அப்படிங்கிறது ஒரு கிருமிநாசினி, ஒரு கிருமிகளை கொல்லக்கூடிய இந்த மருந்துக்கு எதிராகவும் ஸோ மஸ்கிட்டோ வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ தாக்குப்பிடி தன்மை வளர்த்துருச்சு. அண்ட் அதர் இன்செக்டிசைட், ஸோ மற்ற இன்செக்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிராகவும் மஸ்கிட்டோ டிடிடி அதர் பெஸ்ட் இன்செக்டிசைடு மற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிராக மஸ்கிட்டோ வந்து எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டது. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டு யூ நோ மலேரியா வேக்சின் இஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் மலேரியா. மலேரியா வேக்சினை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? மலேரியா வேக்சினை மலேரியா தடுப்பூசிகள், மலேரியா தடுப்பூசிகளை பயன்படுத்தி மலேரியா வருவதை தடுக்கலாம். ஓகே, தே ஒன்லி அப்ரூவ்டு வேக்சின் ஆஸ் 2015 இஸ் ஆர்டிஎஸ். சரிங்களா? மஸ்குரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 2015 வரை மலேரியாவிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி, ஒன்லி அப்ரூவ்டு வேக்சின், அப்ரூவ்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி வந்து ஆர்டிஎஸ் மஸ்குரிக்ஸ்னு சொல்லுவோம். அது இருந்துச்சு. ஓகே, ஸோ இட் ரெக்யர்ஸ் 4. சரிங்களா? ஸோ இது வந்து மலேரியா டிசீஸ்லேருந்து அந்த மனிதரை காப்பாற்றுறதுக்கு, ரெக்கவரி பண்ணுறதுக்கு 4 இன்ஜெக்ஷன், 4 முறை தடுப்பூசி போடணும். அண்ட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி லோ எஃபிகேசி இருந்தபோது கூட அதனுடைய செயல்படும் திறன், அதனுடைய வேகம் குறைவாக இருந்தது. 24-50 தான். ஓகே, ஸோ டியூ டு தியர் லோ எஃபிகேசி WHO does not recommended this use of RTS. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை வந்து பரிந்துரைக்கவில்லை. உலக சுகாதார நிறுவனம் 6 முதல் 12 வயதில் குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்த பரிந்துரைப்பதில்லை. ஓகே, டியூ டு திஸ் லோ எஃபிகேசி, குறைந்த செயல்படக்கூடிய திறன் கொண்டதுனால WHO டஸ் நாட் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. யாருக்குன்னா ஆர்டிஎஸ். யாருக்கு? பேபிஸ் பிட்வீன் 6 to 12 வீக், 6லேருந்து 12 வயது, 12 வாரம், 6 வாரம் அல்லது 12 வாரம் இந்த இடைப்பட்ட காலத்தில் குழந்தைகளுக்கு WHO இந்த ஆர்டிஎஸ் மருந்தை பரிந்துரைப்பது கிடையாது. Okay, so that's all about prevention of malaria. So thank you, keep watching, don't skip the video, watch it. Thank you.